எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? சொல்லவா? இப்ப இதை வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ஹைர்னு சொல்றதுனால அரசருக்கு எப்ப பார்த்தாலும் இவர் இதேன்னு சொல்லுவார். என்ன நடந்தாலும் சரி, மந்திரி சொல்ற வார்த்தை. இப்ப அரசர் முன்னால ஒரு பழம் கொண்டாந்து வைக்கப்படுது. அரசர் வெட்டுறாரு. வெட்டையில தன்னுடைய விரலையும் சேர்த்து வெட்டிட்டாரு. கை வெட்டியாச்சு. வெட்டின உடனே ரத்தம் வருது, வலிக்குது. வலிக்குதுன்னு சொல்றாரு. மந்திரிட்ட சொல்றாரு, கையை வெட்டிக்கிட்டேன், கை வலிக்குதே அப்படின்னு சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் ஹைருங்கிறாரு. அரசருக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், யாராவது அடிப்பட்ட என்ன செய்து ஏசுன்னு ஒரு பதறினா தான் அன்பு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ அரசர் இப்படிலாம் செய்யலையே இவர் மந்திரி அப்படின்னு கோபத்தில் என்ன செஞ்சிட்டாரு, இவர் வந்து என்னை பற்றி இதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹைர் நீ சொல்லிட்ட, அதனால நீ என்கிட்ட 3 4 நாளைக்கு எனக்கு வேலைக்கு நீ வர வேணாம் போன்னு சொல்லி அனுப்பிட்டார் வீட்டுக்கு. இவர் அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஹைர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மந்திரி போயாச்சு. இப்போ மந்திரி போனதுக்கு பிறகு அரசர் என்ன செஞ்சார், இருந்தார். மந்திரி கூட இருந்தே ஆலோசனை பண்ணியாச்சா. இப்போ ஆள் இல்லை, இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இருக்கிறத விட வேட்டைக்கு போகணும், மற்ற ஆளுகளை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகிறார். போனால் போயிட்டு வர்றதுக்கு இவர் தான் ஆலோசனையை வழி சொல்லி கூப்பிட்டு வருவார். இப்போ என்ன செய்யற, போன ஆளுகள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இவர் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். யார்? அரசர் மாட்டிக்கிட்டார். எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் தனிமையில் விடப்பட்டா எப்படி இருப்போம்? ஒரு மாதிரி பதட்டம் வரும் இல்லையா? இப்போ அரசர் தனிமையில் இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த காட்டுவாசிகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு மனிதர்களை பலியிடணும். அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ மனிதரை தேடி பாருங்க அப்படின்னு பார்த்தா அரசர் நிற்கிறார். பிடிச்சி கூட்டிகிட்டு போயாச்சு. அரசருக்கு எப்படி இருக்கும்? காட்டுவாசியெல்லாம் மாட்டிக்கிட்டோம், நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோன்னு பதட்டத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் இவர் மந்திரியும் நம்ம கூட இல்லையே அப்படின்னு பதட்டத்தில் இருக்காரு. இப்போ கூட்டிகிட்டு போன பிறகு அந்த தலைவர் சொல்கிறாரு, அந்த அந்த கேம்புக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த தலைவர் சொல்கிறாரு, அவர் உடம்பெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, உடம்புல எந்த இடத்துலையும் காயம் இருக்கக்கூடாது, வெட்டு இருக்கக்கூடாது. அந்த மனிதரை தான் அவங்க பலியிடுவாங்க. அப்போ தான் அவங்க சாமி ஏற்றுக்கிறோம். இப்போ வந்து அதை செக் பண்ணுங்கும் போது அரசர் கையில் வெட்டுப்பட்ட காயம் இருக்குது, ரத்தம் கசிஞ்ச மாதிரி கட்டு போட்டுருக்கு. இப்போ சொல்கிறாங்க, நான் இவருக்கு வெட்டுப்பட்ட காயம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் சார், இவரையெல்லாம் பலியிட முடியாது, விட்டுருங்க. விட்டால் போதும்னு ஓடியாந்துட்டார். ஓடி அந்த அனுபவத்தை இவர்கிட்ட சொல்லணுமே, அந்த மந்திரிகிட்ட சொல்லணுமே அப்படின்னு மந்திரி வீட்டுக்கு வர்றாரு. மந்திரிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி போனேன் வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ஹைர் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொன்னீங்க? இப்போ நான் உங்கள் கூட வந்திருந்தா என் கையில் வெட்டு போடலை, என்னையை பிடிச்சி பலி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னையை அல்லாஹ் விலக்கி வச்சதும் அல்ஹம்துலில்லாஹ் ஹைர், அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுங்கிறாரு. அப்போ ஒரு மூமினுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் வரையிலும் என்ன இருக்கு? சோதனைகள் இல்லை. அல்லாஹ் தருவது எல்லாமே, அவன் புறத்திலிருந்து வர்றது எல்லாமே நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ்.